திமுக தலைவர் கனிமொழி மேடம் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவர்கள் மீது எப்பயுமே மரியாதை வச்சிருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி விளக்கம் கொடுத்துருந்தோம். திமுக தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் பதவியில் இருக்கும் பொழுதே இதே கவர்னர் லேட்டஸ்டா ஹோம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இது லேட்டஸ்டா வந்தது. அந்த சுற்றறிக்கையில் இந்தியா முழுவதும் வந்தே மாதத்தை முதல்ல பாட சொல்லியிருக்காங்க. கவர்னர் கிட்ட அந்த சுற்றறிக்கை வந்திருக்கு. நம்மளுடைய நிலைப்பாடு இதுவரைக்கும் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இதுவரைக்கும் நம்ம தொடங்கல. எல்லா துறை சார்ந்த செயலர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப முதல் நிலவு பதவியேற்பு விழா முதல் நாளே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 5 நிமிடம் இதை பத்தி பேசினாரு கவர்னர் கிட்ட. எங்களுடைய கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம், தமிழுக்கு தான் எப்பொழுதும் முன்னுரிமை. அதனால தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல நீங்க பாடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நானும் கவர்னரை பார்த்தேன். ஆனால் அவர் சொன்னது ஹோம் செக்ரட்டரியில் என்ன சர்க்குலர் வந்திருக்கோ அதை தான் நாங்கள் ஒபே பண்ண முடியும்னு அவர் சொன்னார். பதவி விழா முடிந்தது. 2வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான், 3வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான். இதற்கு முன்பே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்கும் பொழுது, நீதிபதி பதவியேற்கும் பொழுது இதே நடைமுறையை கவர்னர் கடைபிடித்தார். அப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருந்தார், தமிழ் தாய் வாழ்த்து முக்கியங்கிறது அந்த நிலைப்பாடு தான் சொல்லியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா என்ன கூறினாரோ, தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் இருப்பது மாநில சுயாட்சிக்கு எதிராக எழுப்பிய குரல் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் அதை பத்தி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். கவர்னரிடம் நாங்கள் 2-3 தாட்டி பேசி பார்த்தோம். அவரை பொறுத்தவரையும் ராஜ்பவன்ல கவர்னருடைய தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறத அவர் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை தாங்கிக் கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் இடம்பெறும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கல்வித்துறையில் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் மாநில சுயாட்சி கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருக்கிறோம். மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி மேடம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். எந்த காலத்திலையும் எப்பொழுதும் நாங்கள் தமிழையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய உயிர் நாடி அதை என்பதை பதிவு செய்கிறோம். யாரையும் பழி வாங்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்ல. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேல என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தா கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் ஒருமையில பேசியது கிடையாது. அரசியலில் என்கிட்ட போய் பதிவு பண்ணி பொறுமையாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலாக அவரையும் காயப்படுத்தியிருக்கு, விசிக்க தோழர்களையும் காயப்படுத்தியிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சரவையில் பதவி எடுத்துருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் நிற்கல. அப்படி நிற்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால அவர் தான் எம்எல்ஏவா 2 பேர் தான் இருக்காங்க.
அதில் சீனியாரிட்டி படி அவர் தான் வந்து அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைச்சு பெருமைப்படுது. அதனால தனிப்பட்ட காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து திமுகவும் திமுக ஐடி விங்கும் தவிர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.